டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயல், சென்னை. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. இந்த கைது அப்படிங்கிறது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்குல்ல சார். இப்ப பிரேமலதா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க, எதுக்கு எடுத்தாலும் உடனே எதுக்கு நீங்க கைது அப்படிங்கிற நடவடிக்கைக்கு போறீங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களும் அப்படிதான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ இது தொடர்ச்சியா இந்த மாதிரி பேசுனா இதுதான் ஒரு காரணம், உடனே அந்த கைது அப்படின்னு நடக்குதா? கைதுனால ஏதாவது அரசியல் தலைவர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ பயப்படுவாங்களா? கைது பண்ண உடனே இனிமேல் இப்படி பேச மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களா? அரசியல் தலைவர்களுக்கு இது வந்து கைதுங்கிறது ஒரு மேலும் கிரீடத்தில் ஒரு மயில் இருக்குதானே, அதை யாருங்க யோசிக்க போறாங்க? VGK Zenora Garden, சென்னையோட நெக்ஸ்ட் புல் படைப்பை ஜாப்பனீஸ் தீம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ். கால் 9171664444. சாதாரண ஜனங்க தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு, போலீஸ் ரிமாண்ட் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அரசியல்வாதிகள் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இதே ஜட்ஜுங்க, இதே இளந்தரையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க என்ன எல்லாத்துக்கும் வந்து கைது பண்றீங்க, நீங்க வழக்கு போட வேண்டியதானு நீங்க இப்ப சொன்னீங்களா, அதே கருத்தா ஜட்ஜும் சொல்லியிருக்காருங்க. இப்ப உதாரணமா டிஃபமேஷன்ல வழக்கு அப்படின்னா, செஷன்ஸ்ல வந்து ஒரு வழக்கு போட்டு ஜீவோ பாஸ் பண்ணி ஒரு வழக்கு போடுவாங்க. இப்ப நான் 184 டிஃபமேஷன் வழக்கு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்க எழுதும் போது அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அரசியல்வாதினா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏபியே கேட்கக்கூடாதுங்கிறது என் கருத்துங்க. ஆன்டிசிபேட்டரி பெயிலே கேட்கக்கூடாது அரசியல்வாதி. ஆனா இவங்க கேட்கறாங்க. மார்க்கண்டேயன் கேட்டாருங்க, கேட்டு ரிஜெக்ட் ஆச்சு. அது பிறகுதான் கைது வந்துச்சு இல்லைங்களா? கேட்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி அனிதாவும் கேட்டாரு, கேட்கக்கூடாதுங்கிறதா என்னோட பாயிண்ட். சரி, கேட்டாச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இல்ல வந்து நோ அரெஸ்ட் டில் சச் டைம்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அதை மீறி அரெஸ்ட் ஆகும்போது டோட்டலா பொலிட்டிக்கல் மேட்டர் டைவர்ட் ஆகி ஓடிடும், நீதிமன்ற மேட்டரா மாறிடும். இன்னொன்னு சார், இப்ப தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம எதிர்த்தரப்புல இருந்து பார்க்கும்போது, நேத்து உதயநிதி அவர்கள் பேசினதுக்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இன்னொரு கருத்து போதில்ல, பேன் நீட்டு இங்க போராடுனாங்க, மாணவர்கள் போனாங்க, அங்க எங்கேயுமே தாவேக கட்சியா வந்து நிக்கல, இந்த காவிரி விவகாரத்துல வந்து நிக்கல, எங்கேயுமே நிக்கல. அப்ப அவங்க என்ன போக்கஸ் பண்றாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அவங்க அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா? எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதாவது அரசியல் ரீதியாக திமுக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னதை நாங்க அரசியல் ரீதியா எதுக்குறோம், போராட்டம் நடத்துறோம் அப்படி சொல்றது அது அரசியல் ரீதியா சரிதாங்க. ஆனா இந்த பிரதான கேள்வியெல்லாம் வரும். இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னது இதுதாங்க, தஞ்சாவூர் டெல்டால இருக்கவங்க இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அக்கரன்ஸ் கிரைம்னு இவங்க சொல்றதோட அக்கரன்ஸ் வந்து தஞ்சாவூர்ல நடக்கு, மேட்ரு வந்து காவிரி ரிலேட்டட். அப்போ காவிரி தொடர்பா வந்து தாவேகா என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிற கேள்வி வரத்தானங்க செய்யும். ஒண்ணுமே சொல்லலைங்க. இதுக்கு போராட்டம் நடத்தினாங்களா? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க. அதே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உதயநிதி பேசுனதை கண்டிக்குது. சிபிஎம் வந்து கண்டிச்ச ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது ஓகேங்க. ஆனா காவிரி மேட்டர்ல, நீட் மேட்டர்ல நீங்க சும்மா தானே இருந்தீங்க, மௌனமா தானே இருந்தீங்க. அப்ப எதுவுமே சொல்லலையா? அப்ப பிஜேபியை பார்த்து உங்களுக்கு பயமா? இவ்வளவு கேள்வி வந்துடும். காரணம், இதுலயுமே வந்து பிஜேபி தான் முதல்ல முந்திக்கிட்டு வந்து கண்டன அறிக்கை விடுது. அதே பிஜேபி தலைவர் தான் வந்து திரிஷா விஜய்னு அவர் தான் காம்பினேஷன்ல பேசினவருங்க. யாருமே பேசல, அவர் தான் பேசினாரு. அப்போ பிஜேபி சொன்னா தாங்க இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் சித்திரம் வரையப்படும். நீங்க திமுக மேடைகள்லயே பாத்தீங்கன்னா பிஜேபியும் தாவேகாவும் ஒண்ணுன்னு தான் அவங்க பேசுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்துங்க உண்மையிலே அவங்க மேல எங்களுக்கு எப்போ பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை வந்துச்சுன்னா, 1988 தலைமை கழக போராட்டத்துல டக்குன்னு அவங்க இறங்கி ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணாங்க. நாங்க எதிர்பார்க்கல, சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்லையா, இவங்க வந்து ரோட்ல எல்லாம் உட்காந்து மறியல் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திட்டாங்க. அந்த கம்பிக்கு பின்னாடி அவங்க உட்கார்ந்துருக்க படம் கூட என்கிட்ட இருக்கு. இது வந்து அரசியல் தலைவருக்கு மெரிட் சேர்த்துறோம், குஷ்புக்கும் மெரிட் சேர்த்துது, அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள மேட்ரு போன பிறகு இந்த கோயர்சிவ் மெஷர் வந்து நோக்கத்தை காட்டிடும் இல்லையா? அதாவது தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போய் ஏபி கிடைக்கிறதுக்கு முன்னாடி, முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கைதை காட்ட விரும்புனாங்க அப்படின்னா என்ன பெரிய அழுத்தம் இதுல வந்துருச்சு? இவரை கைது பண்றதை ஒரு நாள் டிலே பண்ணா என்ன மாறிட போகுது? இந்த கேள்வி வரும்ல. இந்த திசை திருப்பல் அப்படிங்கிற ஒரு அரசியலை தாவேகா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது.
ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசும்போது நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு. இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல கூட சுப்ரீம் கோர்ட் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னென்ன நம்ம தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதெல்லாம் பேசணுமோ, எதெல்லாம் விவாதிக்க வேண்டுமோ, அந்த இடமெல்லாம் அப்படியே அடிபட்டு போகுதா சார் இன்றைய சூழ்நிலையில? அதுக்கு எதிர்கட்சிகளும் தீனி போடுற மாதிரி நடந்துக்கிறாங்களா? கொஞ்சம் அடிபடுதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 மாசமா இந்த அரசு நடந்து கொள்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு குட் இன்டென்ஷன் இருக்கும்னு நான் முதல்ல நினைச்சேன். ஏன்னா அவர் வெற்றி பெற்று வந்த உடனே முக ஸ்டாலினை போய் பார்த்தாரு, எல்லாரையும் போய் பார்த்தாரு. குட் இன்டென்ஷன் இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அது நல்ல விஷயம்னு கூட நான் நினைச்சேன். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த கிரைசிஸ்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் வந்து இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அந்த பக்கம் வந்து முக ஸ்டாலின், இவங்களோட போய் பிரதமரை சந்திச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. காவிரி பிரச்சனையில காவிரி விவசாயிகள் சங்கத்தையும் கூட்டு போயிருக்கலாம். தனி விமானத்துல யாரெல்லாமோ கூட்டிட்டு போறாரு அவரு. டெல்லிக்கு வந்து ஒரு ஃபிளைட்ல பிடிச்ச பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் சிவகுமார் போறாருலாங்க அங்க. அது மாதிரி இவர் போயிருக்கலாமே எல்லாரையும் கூட்டிட்டு. அந்த காலத்துல நீங்க தேவராஜ் அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும்போது அவரோட பரம எதிரி தேவகவுடா அவரை கூட்டிட்டு போவாரு. பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கு பொதுவான பிரச்சனைனா விஜய் வந்து அது ஏதோ தாவேகாவோட பிரச்சனைன்னு பாக்குறது சரி கிடையாதுங்க, நல்லதும் இல்லை. அப்ப இந்த நீங்க சொல்ற இந்த கேள்வி வந்துடும். திசை திருப்ப தாங்க முயற்சிக்கிறாங்க இவங்க. உதயநிதி மீட்டிங்கு அதுல வந்து ஒரு தொண்டர் 2-3 பேர் கத்துனாங்க. அதுக்கு வந்து உதயநிதியை ஆமோதிக்கிற மாதிரி புன்முறுவலோட போயிட்டாரு. அப்ப உதயநிதி வந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டார். இதானே மொத்த கண்டெக்ஸ்ட் இவ்வளவுதானாங்க. ஒரு கூட்டத்துல பேசினாரு, தொண்டர்கள் வந்து ஏதோ கமெண்ட் அடிக்கிறாங்க, அதை அவரு புன்முறுவலோட அதை ஆமோதிக்கிற மாதிரி அவரு ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு. இது வந்து பாயிண்டா? இல்ல காவிரியில தண்ணி வரல, ரொம்ப கஷ்டப்படுறோம், அங்க வறண்டு கிடக்கு, எங்க பகுதியில எல்லாம் வந்து 60 அடியில இருந்த தண்ணி 200 அடிக்கு போயிருச்சு, புல் பூண்டே இல்லைங்க மாடு ஆடுக்கு காட்டுறதுக்கு, அது பிரச்சனையா? எது பிரச்சனைங்க? அப்பெல்லாம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் பேச்சாளர்கள்னு எல்லா கட்சியிலயும் இருந்தாங்க, பேசினாங்க. இன்னைக்கு எல்லாம் தலைவர்களே இப்படி பேசிக்கிறாங்களே, இது எப்படி சார் போகும்? இல்ல இதுல வந்து ஆக்சுவல் பேச்சுன்னு உதயநிதி பேசலைங்க, அது தவறா சித்தரிக்க. முதல்வரையும் சேர்த்துதான் சொல்றேன். முதல்வரும் அப்படிதான் பேசுறாரு. முதல்வரும் அப்படி ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோட பேசியிருக்க மாட்டார்ல. நீங்க பேச்சுல வந்து குறை கண்டுபிடிக்கணும்னா துர்நோக்கம் இருக்கணுங்க, கிரிமினல் இன்டென்ட். அப்போ முதலமைச்சர் விஜயும் கிரிமினல் இன்டென்ட்டோட பேசினார் நம்ம எடுத்துக்கவா? அப்படி எடுத்துக்க முடியாதுல்லங்க. அவர் வந்து கலவைக்கையிலா பேசிட்டாரு, தவறுதான். நான் அதை வக்காலத்தெல்லாம் வாங்கல, முதலமைச்சர் விஜய்க்கும் வக்காலத்து வாங்கல, உதயநிதி அவர்களுக்கும் வக்காலத்து வாங்கல. எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு நான் ஒரு பத்திரிகையாளனா வழக்கறிஞரா இதை நான் பார்க்கிறேன். ஹேண்டில் பண்றதுக்கு பெஸ்ட் மேடை எதுன்னா அரசியல் மேடை. இப்ப சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார் உதயநிதி அவர்கள்? இன்னைக்கு ஃபர்தர் ஆர்குமெண்ட் எப்படி போகுதுன்னு தெரியல. ஜட்ஜு வந்து ஆனா இதை தப்பா தான் எடுத்துக்குவாரு. ஏன்னா இது வந்து ஹை ஹேண்டட்னஸ் தான் ட்ரீட் பண்ணும். ஜட்ஜு அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாரு. ஏன்னா அவரு ஏதோ ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எக்ஸாக்டா. அந்த உத்தரவு போட்டிருந்தா கவர்மெண்ட் தரப்புல இருந்து நோட்டட் சொன்னாங்களா அது வேற அடுத்த தெரியல நமக்கு. அது அரசு தரப்பு இதுல இருக்குங்க. ஆன்டிசிப் பெயில் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை ஜாமீன் பெஞ்சு. அரசு தரப்பு பெர்மனண்டா அங்க இருந்தே ஆகணுங்க. ஏன்னா எத்தனையோ பெயில் வரும்ல, இந்த ஒண்ணு மட்டும் கிடையாதுங்களே. அப்ப எல்லாத்துக்கும் அரசு தரப்பு ஏதோ ஒண்ணு சொல்லணும். அப்போ ஒருத்தர் இருந்திருப்பாரு, யாரோ ஒருத்தர், இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லெவல்ல இல்ல அந்த லெவல்ல இருந்திருப்பாங்க. உயர்ந்தபட்ச வழக்கறிஞர் இருந்திருக்க மாட்டாரு, தலைமை வழக்கறிஞர். அப்ப அவர் எஸ் நோட்டட்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ஜட்ஜு சொல்லும்போது நீங்க நோட்டட்னு தான் சொல்லி ஆகணும், இல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக்கன்னு சொல்லியிருக்கணும், இல்ல வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்றேங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருன்னா கமிட்மெண்ட்னு ஆயிரும், கவர்மெண்ட் கமிட்மெண்ட்னு ஆயிரும். அப்ப ஏன் கைது பண்ணீங்கிற ஒரு பெரிய கேள்வி வருங்க. அப்போ டோட்டலா இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த மேட்டர்ல இருந்து இது வந்து லீகல் மேட்டரா டைவர்ட் ஆகி போயிடும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கு. பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கும்போது அவங்க திமுக எம்பிக்கள் அங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றம் நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ பொலிட்டிக்கலா இது எப்படி மாறும்? பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து உதயநிதி கலந்து கொள்ள விடாமல் முடக்குவதற்கு தாவேகா சதி செய்தார், விஜய் சதி செய்தார், தாவேகா அரசு சதி செய்தது, நீதிமன்றம் தலையிட்டு நியாயம் வழங்கியது, அப்படி போயிருவாங்க. சரி, அரசியல்வாதிக்கு அரசியல் பண்ணவும் நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க. தனிப்பட்ட கோபதாபங்கள்லாம் அதுல இருக்கக்கூடாது. இந்த டோட்டலாவே இந்த அரசுல நான் கடந்த 3 மாசமா பாக்குறதுல என்னன்னா, இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க.
அப்ப என்ன நினைக்கிறாங்க? அனைத்து கட்சியும் கூட்டுவதே விஜயின் ஆளுமைக்கு இழுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படியான பெரிய ஆளுமை இல்லைன்றங்க. நான் சரி, அவங்க வாங்கினதே 108 தானேங்க. 108ல 55 பேர் வந்து வேற கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள். போட்டி போட்டதுல வந்து 2/3 வந்து வேற கட்சிக்காரங்க. விஜய்க்காக மட்டுமே விழுந்த ஓட்டு எவ்வளவுன்னு நீங்க கால்குலேஷன் பண்ணா எவ்வளவு வரும்? அப்படி இல்லை. கலைஞரோ ஜெயலலிதாவோ அப்படி இல்லை இல்லைங்க. அவங்களுக்காக விழுந்த ஓட்டுன்னு அதுல இருக்குல்ல. ஸோ 10-15% இருக்கலாங்க. விஜய்க்காக விழுந்த ஓட்டு அதிகபட்சம் 20% இருக்கலாம். அப்ப மக்களின் நேற்று கூட யாரோ பேசுறாங்க, மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர், அவரை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னாங்க நேற்று நைட்டு என்கிட்ட பேசும்போது. அப்படியான பேராதரவுலாம் எனக்கு தெரியலைங்களேன்னு. இல்ல நீங்க எல்லாம் அப்படிதான் பேசுவீங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம இப்படி சொன்னோம்னா அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம அனுபவத்துல இருந்து சொன்னாலும் யாரும் எடுத்துக்க போறது இல்லை. ஆனா என்னோட பார்வை என்னன்னா, உதயநிதி அவர்களுக்கு இது நல்லது. ஏன்னா நான் அவரை பெருசெல்லாம் பார்த்த வகையில அவரை டெப்டி சிஎம்மா பார்த்தேன். இப்போ வந்து உண்மையான அரசியல் லீடரா பாக்குறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை. நன்றி சார். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயல், சென்னை. VGK Zenora Garden, சென்னையோட நெக்ஸ்ட் புல் படைப்பை. ஜாப்பனீஸ் தீம் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸ். கால் 9171664444. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.